தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் தஞ்சை வரும் தேதி ஜூன் 1, 2, 3. தொடர்புக்கு 8428229284. தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் 10 முதல் 13 வரை. தொடர்புக்கு 720000657110. தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் 16 முதல் 23 வரை. தொடர்புக்கு 9360204777. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 30/5/2024 அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் அருமையான வியாழக்கிழமை. தேய்பிறை அஷ்டமியும் வியாழக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது. அருமையான விஷயம். மாலை நேரத்தில் போய் காலபைரவரை வழிபட்டுட்டு வாங்க. குரு ஓரை இரவு 8 to 9. நீங்கள் 8 மணிக்கு தான் சிவன் கோயிலில் சாத்துவாங்க. காலபைரவருக்கு தான் கடைசி பூஜை நடக்கும். 8:15 தான் கோயிலெலாம் சாத்துறாங்க. ஒரு 7:30க்கெலாம் கோயிலுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அங்கே காலபைரவருக்கு தான் கடைசியாக பூஜை செய்வார்கள். ஏன்னா அவர் தான் காவலாளி. அவர்கிட்ட பூஜை பண்ணிட்டு வந்தால் கோயிலே பூட்டுறாங்க. காலபைரவர்கிட்ட போய் அஷ்டமி தினம் வியாழக்கிழமை நீங்கள் போய் சாயம் போடுங்க. ஏன்னா குரு வியாழக்கிழமை குரு உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக குருதட்சிணாமூர்த்தி இருப்பார். குருவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சொக்கநாதனே அங்கே இருப்பார். சொக்கநாதனை கும்பிட்றீங்க, அப்படியே காலபைரவரை கும்பிட்றீங்க, குருதட்சிணாமூர்த்தி நீங்கள் கும்பிட்றீங்க, கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே முருகன் சன்னதி இருக்கும். குருவாய் அருள்வாய் வடிவேல் முருகா அப்படின்னு அவரை போய் ஒரு பாட்டை பாடி அவரை போய் சந்தோஷமாக சாமி முட்டுவாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றுக்குள் அடக்கம். அந்த இறைவன் நமக்குள் அடக்கம். இறைவன் நம்முள்ளே இருக்கிறார். நம் உள்ளே போய் கோயிலில் போய் நாம் அவரை பார்த்து விட்டு வருகிறோம். இதுதான் விஷயம். வியாழக்கிழமை குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா பார்த்து கொடுங்க. குருநாதரிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். குருவை நினைத்து வழிபடுங்கள். குரு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குருதட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள். குருதட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் வாங்கி மஞ்சள் நிற மாலை வாங்கி கொடுங்கள். அதே போல் குருதட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கல்லை மாலை வாங்கி போடுங்க. புதன்கிழமை இரவு கொண்டைக்கல்லையை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வைத்து தலைகாணி கடியில் படுத்து தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்சு அந்த கொண்டைக்கல்லையை ஊற வச்சு அதில் மாலை கோர்த்து போய் குருதட்சிணாமூர்த்திக்கு போட்டு கும்பிட்டு வாங்க. வியாழக்கிழமை தீராத பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும். குருவுக்கான நாள் மதியம் 1 to 2 குரு ஓரையில் மிக நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 11:22 வரைக்கும் சப்தமி, அதன் பின்பு தேய்பிறை அஷ்டமி. காலை 7:11 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம், அவிட்டத்துக்கு 22ஆம் நட்சத்திரம் அனுஷம், அதன் பின்பு சதயம், சதயம் நட்சத்திரத்துக்கு வைநாசிகம் கேட்டை. இரவு 8:44 வரைக்கும் வைதிருதி நாமயோகம். வைதிருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகாதிபதி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன். அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம். விஸ்கம்பத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகாதிபதி சனி பகவான், அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். அதிகாலை 12:24 பத்திரை நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு காலை 11:22 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு இரவு 10:07 வரைக்கும் பாலவ கரணம் ராகு. அதன் பின்பு கௌலவ கரணம் சனி பகவான். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே இன்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி.
மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை 5ஆம் ஜாமம், அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை தூங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி, தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள். இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது பார்ப்போம். நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.